வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. ஒளிப்பதிவாளர் அன்புச்செழியன். இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பு கலந்துரையாடல். பங்கு பெறுவோர் டாக்டர் மங்கை ரவிராஜன், திருமதி மங்கை பாண்டியன், திருமதி இளஞ்சியம் குரு. மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைப்பாளர் திருமதி அம்சவேணி கோபால். இன்றைய நிகழ்ச்சியில் சீவீட் கடல் பாசிகளை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதன் மருத்துவ பயன்கள், உணவாகவும் உரமாகவும் அது எப்படி பயன்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் கொடுக்கப்படும் தகவல்கள் அறிவியல் விழிப்புணர்வுக்காக மட்டுமே, மருத்துவ ஆலோசனை அல்ல. உணவில் எந்தவித மாற்றங்கள் செய்யும் முன் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெற்றிடுங்கள். ஒரு இனிய காலை பொழுது செரின் பெலிக்கன்ல காலை உணவை முடித்துக்கொண்டு கலர் கலரா நமது சிநேகிதிகள் வரும் நேரம். இப்போது ஒரு சிறிய கலந்துரையாடல். கலந்து கொள்பவர்கள் டாக்டர் மங்கை ரவிராஜன், திருமதி மங்கை பாண்டியன், திருமதி இளஞ்சியம் குரு. ஹாய் இளஞ்சியம், மங்கை, குட் மார்னிங். வாங்க வாங்க. குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் இளஞ்சியம். மங்கை எப்படி இருக்கீங்க? வாழ்க வளப்படாது மங்கை, நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டனே. மங்கை, நான் இன்னைக்கு இட்லி தான் சாப்பிட்டேன். நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நம்ம சாப்பாடே வேறப்பா. இட்லி தோசை எல்லாம் கிடையாது நம்ம சாப்பாடுக்கு. ஒன்லி சீவீடு. ஓ, சீவீடா? அப்படின்னா கடல் பாசியா? புதுசா இருக்குதே, யாருமே சொல்லாத சாப்பிட்டுருக்கீங்களே. கடல் பாசியே தான் மங்கை. கடல் பாசின்னா நல்லா பெருசு பெருசா காய்கறி மாதிரியே கடல்ல வளருது. நம்ம மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிடுற மாதிரி இந்த காய்கறியையும் நம்ம எடுத்து சாப்பிடலாம். என்னோட பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் இந்த கடற்பாசிய பறிச்சுட்டு வந்து பாடம் பண்ணி வச்சிருக்கேன். அதை கட் பண்ணி ரைஸ்ல கஞ்சி வச்சு அதுல போட்டு கொதிக்க வச்சு அதுதான் நம்ம காலை உணவே. மங்கை, கடல் பாசியை சாப்பிட்டேன்னு சொல்றீங்க. கடல்ல இருக்க ஃபிஷ் எடுத்து சாப்பிட்டாலே ஒரே பேட் ஸ்மெல் வருது. இந்த பாசி, கடல் பாசி பேட் ஸ்மெல் வராதா? கடல் பாசி பேட் ஸ்மெல் வராது. நீங்க முதல்ல பேட் ஸ்மெல்னு சொல்லாதீங்க. ஏன்னா மீன் சாப்பிடுறவங்க எல்லாம் கோச்சிக்க போறாங்க. அவங்களுக்கெல்லாம் அது ரொம்ப வாசனையான பொருள். கருவாடு வாசனை இல்லாம சில பேர் சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க. கடல்ல வளர்ற தாவரங்களாகட்டும் உயிரினங்களாகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு வாசனை இருக்கு. அந்த வாசனை போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது கூட சில சாமான்லாம் சேர்த்து, அதாவது வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ சாம்பார் வைக்கிறோம்னா அதுக்கு சாம்பார் பொடி, கருவேப்பிலை அதுல போடுறதுக்கு நம்ம எல்லாம் சேர்க்கிறோம்ல, அது ஒரு புது வாசனை கொடுக்குதுல்ல. அது மாதிரி நம்ம இந்த கடல் பாசியை பறிச்சுட்டு வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கிறதுக்கு சில மெத்தட் எல்லாம் இருக்கு. அப்படி சாப்பிடும்போது எந்த வாசனையும் அடிக்காது, ரொம்ப டேஸ்டா இருக்கும். பரவாயில்லை மங்கை, இந்த கடல் தாவரத்தை ஒரு காய்கறியா யூஸ் பண்ணலான்னு சொல்றீங்க. அப்போ இது கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் டயட்டாவும் ஆயிரும், நல்லா புரோட்டீன் ரிச் டயட்டாவும் ஆயிருமே. ஆமா மங்கை, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, மீன் சாப்பிடாதவங்க, கடல்ல இருந்து மீன் வருது, அந்த மீனை சாப்பிடுறவங்க நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றோம், மாமிசம் சாப்பிடுறவங்க. வேகன் அப்படின்னு, வேகன் ஃபுட், வெஜிடேரியன் மாமிச உணவு சாப்பிடாதவங்களுக்கும் புரோட்டீன் வேணும் இல்லையா? அதே மாதிரி இந்த மீன்ல இருக்கிற புரோட்டீன் அவ்வளவும் இந்த கடல்வாழ் தாவரங்களையும் இருக்கு. உபயோகமும் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். நம்ம மீன் சாப்பிடுற மாதிரியே இந்த கடல்வாழ் தாவரங்களையும் யூஸ் பண்ணலாம். மீன்ல இருக்கிற மாதிரி புரோட்டீன் இந்த கடல்வாழ் தாவரங்களையும் இருக்கு. மீனுக்கு இணையா இந்த உணவை நம்ம வெஜிடேரியன் உணவா உண்ணலாம். அப்படிதான் ஒரு குறிப்பிட்ட கடல் பாசி மட்டும் உண்டா? எல்லா கடல் பாசியும் சாப்பிடலாமா? எல்லா கடல் பாசியும் சாப்பிடலாம் மங்கை. ஆனா நம்ம மக்கள் இந்த ஃபேக்டரிலாம் இருக்குல்ல, தொழிற்சாலையெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே கடல்ல போய் தான் சேரும். ஆறா இருந்தாலும் சரி, எல்லா இந்த நீர்நிலைகள் எண்டு கடல்ல தான் போய் சேருது. அப்ப இந்த கடல்ல சேர இந்த நீர்நிலைகள் இருக்கிற இடத்துல இந்த ஃபேக்டரி இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்டரி கழிவு, அந்த தொழிற்சாலைகளோட கழிவு எல்லாம் போய் அந்த நீர்நிலைகள்ல சேருது. அந்த மாதிரி கடல்லையும் இந்த தொழிற்சாலை
தொழிற்சாலை கழிவு சேர்ற இடத்துல போய் நம்ம பறிச்சு எடுத்து சாப்பிடக்கூடாது. நடுக்கடல்ல போய் எடுத்தோம், அது மாதிரி இந்த பொல்யூஷன் இல்லாத கடல்ல போய் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா நமக்கு எந்த கஷ்டமும் வராது, எல்லாமே நல்லதுதான். அதுல நிறைய விதமான ஆல்கே இருக்கு. கடல் பாசி அப்படிங்கறது வந்து ஒன்னே ஒண்ணு இல்ல, விதவிதமா கடல் பாசி இருக்கு. இந்த கடல் பாசின்னு சொல்றீங்க இல்லையா, நார்மல் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுமே சீவீடு, அதுதானே. இப்போ நிறைய நான் ஜியாகிரபிக் சேனல்ல பார்த்துருக்கிறேன், கடலுக்கு அடியில விதவிதமான கிரீன் ஆல்கே, அப்புறம் பிரவுன் ஆல்கே, ரெட் ஆல்கேன்னு இருக்கும், அதுக்கு நடுவில் மீனெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அந்த ஆல்கேவை தான் நீங்க சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவதா? அதேதான் இளஞ்சியம், அதேதான் நீங்க சொல்றதேதான். நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் ஆல்கே பத்தி பாசிகளை பத்தி படிச்சிருப்பாங்க. ஆனா சில பேர் இந்த வழுக்குது இல்ல அதுதான் பாசின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்ல, கடல்ல கலர் கலரா அந்த ஜியோகிராபிக் சேனல்ல நீங்க பாக்குறீங்களா, கலர் கலரா மீன் உள்ள பூந்து வளரும், அதாவது ரெட் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிகப்பு நிற பாசிகள், பழுப்பு நிற பாசிகள், அப்புறம் பசுமை நிற பாசிகள்னு இருக்கு. இந்த பாசிகள் எல்லாமே கடல்ல கடவுளால உண்டாக்கப்பட்ட தாவரங்கள். இந்த தாவரங்கள்ல இருக்கிற அந்த பிக்மெண்ட், அப்புறம் அதுல இருக்கிற செகண்டரி மெட்டபலைட்ஸ் நம்ம உணவா சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது செய்யுது, வியாதிகள் வராம தடுக்குது. நீங்க சொல்றது சரிதான். அதே சேம் ஆல்கே தான் நம்ம சாதாரண நீர்நிலைகள்ல இருக்குது, கடல்ல இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நிறைய பொட்டன்ஷியலோட இருக்கு. அங்கே நீங்க கடல் பாசி பத்தி ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு இத்தனை விஷயங்கள் தெரியுது. ஆனா சாதாரண மனுஷங்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் எப்படி இதை பத்தி தெரியும்? இப்ப ஆனா நிறைய நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இதை பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி இதுக்காக பட்ஜெட்ல நிறைய பணம் எல்லாம் அலாட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. நான் படிச்சதை பார்த்தா பண்டை காலத்தில் கூட இதை உணவா சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் எங்களுக்கெல்லாம் நிறைய இதை பத்தி தெரியாது. நீங்க சொல்றது ரொம்ப சரி மங்கை. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, எப்படி இந்த மருந்து செடி, சித்தர்கள், ஆயுர்வேதம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த மருந்து செடி பத்தி தெரிஞ்ச மாதிரி இந்த கடல்வாழ் தாவரங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியல. ஆனா அதாவது நிறைய விஷயங்கள் தெரியல, ஆனா கடற்கரையோரமா இருக்கிற ஜனங்களுக்கு இதை பத்தி தெரியுது. நானும் இந்த ஆராய்ச்சி சம்பந்தமா சித்தர்கள் எழுதின புஸ்தகம், ஆயுர்வேதிக் புஸ்தகம் இதெல்லாம் வச்சு நானு நிறைய ரிசர்ச் பண்ணி உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது கடல் பாசி அப்படின்னு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அது முக்கியமா இது மட்டும்தான் அது மட்டும்தான் அப்படி சொல்லல. ஆனா கடல் பாசி ஒரு மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு, ஆயுர்வேதத்துல இருக்கு. அதுக்கப்புறமா இந்த கடல் பாசி ஏன் இவ்வளோ தன்மை உள்ளதா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல இருக்க அந்த கலர் தான். அந்த கலரை உண்டாக்குற நிறமிகள், அதாவது சிகப்பு நிற நிறமிகள் அப்படின்னா ஃபைகோ எரித்திரன் அப்படின்னு சொல்றது. இந்த சிகப்பு நிற நிறமிகள் இருக்கிறதுனாலதான் அந்த பாசிகள் வந்து சிகப்பு கலரா இருக்கு. அப்புறம் பழுப்பு நிற நிறமிகள், அதாவது பிரவுன் பிக்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இந்த பழுப்பு நிற நிறமிகள் அப்படிங்கிறது ஃபியூகோசாந்தின், இது இருக்கிறதுனாலதான் அந்த பாசிகள்லாம் பழுப்பு பாசியா இருக்கு. அப்புறம் குளோரோஃபில் ABC, அதாவது பச்சையம் அப்படின்னு சொல்றோம். அந்த பச்சையம் இருக்கிறதுனால பசுமை நிற பாசிகள் இருக்கு. இந்த பிக்மெண்ட்டுக்கெல்லாம் இருக்கிற கேரக்டர் சில தனிப்பட்ட நிறமிகளை உண்டாக்குது. அது மட்டும் இல்ல, தனிப்பட்ட அந்த காம்பவுண்ட்ஸ், அதாவது கூட்டு பொருட்களை உண்டாக்கி வச்சிருக்கு தாவரத்துல. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட வியாதிகளுக்கு அது ரொம்ப நல்லதா இருக்கு. இன்னைக்கு நீங்க மட்டும் நினைச்சீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் growth, அதாவது நம்ம மக்கள் தொகை பெருக்கத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம கடலை தேடி போக வேண்டிதான் இருக்கும். மீனுக்காக மட்டும் இல்ல, இந்த பசும் பாசிக்காகவும், நீல பாசிக்காகவும், சிகப்பு பாசிக்காகவும், பழுப்பு பாசிக்காகவும் நம்ம கடலை தேடி போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. சரி, இதை வந்து மெடிசனல் யூஸ் இருக்குன்னு சொன்னீங்களே, எல்லா வியாதியும் குணமாக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கா? அப்புறம் பர்டிகுலர்லி டயபெட்டிஸ், அது மாதிரி, அப்புறம் வீசிங் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இத மாதிரி பெரிய பெரிய வியாதிக்கெல்லாம் கூட இதுல இருந்து மருந்து தயாரிக்க முடியுமா? அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இளஞ்சியம், இப்ப உங்களுக்கு டயபெட்டிக், அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நிறைய வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மங்கை சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்ல நிறைய கோடிக்கணக்கா ரூபாய் செலவழிக்கிறாங்க. ரொம்ப காலமா இந்த ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. இந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிதம்பரத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல சென்டர் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் இன் மரைன் பயாலஜின்னு இருக்கு. அது பாத்தீங்கன்னா சென்னையில NIOT, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு இருக்கு, கோவால இருக்கு, அந்த
அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் குஜராத்ல இருக்கு, ராமேஸ்வரம் மண்டபத்துல 2 இன்ஸ்டிடியூட் இருக்கு. இந்த இன்ஸ்டிடியூட்ல எல்லாமே இதை பத்தி ஆராய்ச்சி தான் செஞ்சிட்டு இருக்காங்க, மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் நம்மளுக்கு மார்க்கெட் லெவல்ல வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா நம்ம நேச்சுரல் டயட்டுங்கிற முறையில இதை நம்ம டயட்ல சேர்த்துக்கிட்டோம்னா நிறைய வியாதிகளை குணப்படுத்தலாம், கண்ட்ரோல் பண்ணலாம், கட்டுப்படுத்தி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க டயாபெட்டிக் எடுத்துக்கோங்க. அல்வான்னு ஒரு கடல் பாசி இருக்கு. இந்த அல்வாங்கிற கடல் பாசிய சூப்பு போட்டு சாப்பிடலாம். அதை கட் பண்ணி, இன்னும் கேட்டா நான் வெஜிடேரியனா இருக்கிறவங்க எக்ல அதை மிக்ஸ் பண்ணி ஆம்லெட் போட்டு சாப்பிடுறாங்க. தாய்லாந்துல நிறைய ரெஸ்டாரண்ட்ல சீவீட் ஆம்லெட் நான் போர்டே பார்த்தேன் தாய்லாந்து போயிருக்கும் பொழுது. அதுக்கப்புறமா அந்த கடல் தாவரங்கள்ல சில தாவரங்கள்ல இது கடலுக்குள்ளேயே இருந்தாலுமே சில தாவரங்கள் லோ சோடியம் சால்ட் இருக்கு. அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சால்ட் லோ சோடியமா இருக்கு. இந்த டயபெட்டிக் பர்சன்ஸ் லோ சோடியம் சால்ட்டை சாப்பிடணும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அதை வாங்கி சாப்பிடுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நீங்க இந்த கடல்வாழ் தாவரங்களை கொண்டு ட்ரை பண்ணி பொடி பண்ணி டேபிள் மேல டேபிள் சால்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல தூவி சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது டெஃபினட்டா உங்க அந்த நீரிழிவு நோய்ங்கிறது கட்டுப்படுத்தப்படும். அப்புறம் நீங்க ஹார்ட் எல்லாம் வரிசையா கேட்டுட்டீங்க. எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் பிறக்கும். எல்லாத்துக்குமே இதுல மருந்து இருக்கு. ஏன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல், அவ்வளோ செகண்டரி மெட்டபலைட்ஸ் இருக்குது இந்த தாவரங்கள்ல. ஒன்னா எடுத்து பிரிச்சு நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மருந்தா தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆராய்ச்சி நடந்துகிட்டு தான் இருக்கு. நிச்சயமா நமக்கு இதுல இருந்து நிறைய மருந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது உணவாகவும் பயன்படுத்தலாம், அப்புறம் மருந்தாவும் பயன்படுத்தலாம். நான் இப்ப ரீசெண்டா பார்த்தேன், இது உரமாவும் பயன்படுத்தலாம். இப்ப அமேசான்ல லிக்விட் ஃபர்டிலைசர்னு சீவீட் ஃபர்டிலைசர்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாமா? ஆமா, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அவ்வளோ சாமானும் சீவீட்ல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. நான் ரீசெண்டா 2019ல நான் யூகே போயிருந்தேன். அங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருந்தேன். அங்க வச்சிருந்தாங்க எனக்கு சோப்பு, கிரீம் எல்லாமே வச்சிருந்தாங்க. சீவீட் சோப்பு யூஸ் பண்ற எல்லா பொருள்களுக்கும் சீவீட ஒரு பேஸா வச்சுக்க முடியும். ஏன்னா அதுல நிறைய இந்த நமக்கு தேவையான அந்த பொருட்கள்லாம் இருக்கிறதுனால இப்ப நம்ம டெய்லி நம்ம சாப்பிடுறது எப்படி அப்படின்னு நீங்க கேக்குறீங்கன்னாக்கா, சூப்பு போட்டு சாப்பிடலாம். அந்த சீவீட பாடம் பண்ணி வச்சு சூப்பு போட்டு சாப்பிடலாம். அப்புறம் சாலட் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கப்புறமா கிரீன் டீ, எதுலயோ கிரீன் டீ போடுறாங்க. இந்த சீவீடையும் நம்ம காய வச்சு கிரீன் டீ சாப்பிடலாம். அதெல்லாம் பண்ணும்பொழுது ஒபசிட்டி, அதாவது உடல் பருமன் அப்படிங்கிற வியாதி குறையுது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வியாதிகளுக்கு இதுல மருந்து இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு லேடி கால் வலி, முட்டி வலி ரொம்ப தாங்காம இருந்தாங்களாம். அவங்க கோஸ்டல் ஏரியா, அதாவது கடற்கரையோரமா அவங்க வீடு. யாரோ சொன்னாங்களாம், இந்த கடல்ல இருக்கிற பாசியை எடுத்து கால்ல வச்சீங்கன்னா உனக்கு சரியா போயிடும்னு சொன்னாங்களாம். உடனே அதாவது அந்த கண்ட்ரில இந்த கம் பூட் எல்லாம் போடுவாங்க, முழங்கால் வரைக்கும் பூட் போடுவாங்க. அந்த இதுல ஷூல அவங்க அந்த கடல் பாசியை அள்ளி அதுக்குள்ள திணிச்சு அதுக்கப்புறம் 2 கால்லையும் போட்டுக்கிட்டாங்களாம். போட்டுக்கிட்டு 10 நாள்ல அவங்க கால் வலி சரியா போயிடுச்சு. அதை எல்லாருக்கும் அவங்க நோட் பண்ணி எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அனுப்பி வச்சாங்களாம். பழுப்பு நிற பாசிய நான் என்னோட செப்பல்ல போட்டு யூஸ் பண்ண எனக்கு கால்வலி குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். இன்னும் கேட்டா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஃப்ளோரிங் போடுறாங்க. ஏன்னா அதுல படுத்து பெறல்றதுக்காக அந்த கடல் பாசியை கொண்டு ஃப்ளோரிங் போட்டு அதுல படுக்கும் பொழுது அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம கடல் பாசி குளியல் கூட செய்யறாங்க எல்லாரும். அது தனித்தனியா ஒரு பாத் டப்லயோ இல்ல சின்ன சின்ன குட்டைகள் வெட்டியோ வளர்த்து ஒவ்வொருத்தரும் அதுல குளிச்சு பல நன்மைகளை அடையிறாங்க. இந்த கடல் பாசி எடுக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கடலுக்குள்ள போய் தான் எடுக்கணும். ஸோ அது யார் போய் எடுப்பாங்க? மீன் பிடிக்கிறவங்க தான் எடுக்கணும். அப்புறம் அதை பாடம் பண்றதுலாம் அந்த மற்றவங்க தான் பண்ணணும். ஸோ இதனால வேலை வாய்ப்புகள் மீனவங்களுக்கும் இருக்கும். சாதாரண இதை ஒரு குடிசை தொழிலாவும் பண்ணலாமா? கட்டாயமா இப்ப பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் இல்லாம நல்ல தண்ணி, நல்ல கடல் தண்ணி இருக்கிற இடத்துல நிறைய வளர்க்கலாம். அந்த கயிறு, தேங்காய் நார்ல கயிறு இருக்கு இல்லையா, அந்த கயிறுல இந்த பாசிகளை கட் பண்ணி அதுக்குள்ள விட்டு நல்ல கடற்கரையோரம் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அது நிறைய கிளவிட்டு வளர்ந்த உடனே திருப்பி அந்த லேடிஸ் போய் அதை எடுத்து, நீங்க பாத்தீங்கன்னா எப்போ ஒரு 100 பேர் உட்காந்துக்கிட்டு அதை பறிக்கிறதும் அதை நடுறதும் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் டெய்லி ஏதோ ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அதே சமயம் ஒரு சூப்போ சாலடோ இன்னைக்கு சாயந்தரம் இது கிடைக்கும் இந்த இடத்துல அப்படின்னா நிச்சயம் தேடி வருவாங்க. அதோட பயன் தெரிஞ்சா கட்டாயம் எல்லாரும் சாப்பிடுவாங்க. மங்கை, இந்த கடல் பாசியோடைய நன்மைகள் பலதான் நீங்க சொன்னீங்க. அது மெடிசனலாகவும் செயல்படுது, உணவாகவும்
நம்ம சாப்பிடலாம். இப்படி இருக்கும்போது இவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு இருக்கு, இவ்வளோ அறிவு, இதை பற்றிய கடல் பாசியை பற்றிய அறிவு நிறைய உங்களுக்கு இருக்கு. நீங்களே ஏன் ஒரு எடுத்துக்காட்டாக நீங்களே ஒரு பிசினஸ் இதை ஆரம்பிக்க கூடாது? பிஸ்னஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் வந்து ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் இந்த ஆராய்ச்சிக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜிக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் எழுதி அனுப்புனேன். 66 லட்சம் சாங்ஷன் ஆச்சு. ஆனால் லாஸ்ட் மினிட்ல ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நிறைய கொடுக்குறாங்க, நானும் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக நம்ம செய்யலாம். இது இல்லாமல் நம்ம கொஞ்சம் பேராக சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கு, கூட்டு முயற்சியா நம்ம இதை வந்து மக்கள் சாப்பிட்ற மாதிரி கொண்டு வரலாம். முதல்ல சின்ன அளவுல ஆரம்பிச்சா அது நல்லா பெரிய அளவுல வரும். இங்க போனா இது கிடைக்கும், இந்த மாதிரி நம்ம பாருங்க, இப்ப எல்லாம் ஆர்கானிக்னு நம்ம தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். அது மாதிரி நம்ம செஞ்சோம்னா நல்லா நடக்கும். எல்லாரும் கை கொடுத்தீங்கன்னா நம்ம நிச்சயம் செய்யலாம். அங்க இந்த கடல் பாசியை பத்தி நீங்க நிறைய வருஷங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணிருப்பீங்க. இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு மறக்க முடியாத அனுபவம் இருக்குதா? சொல்லுங்களேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினீங்க. உண்மையா நான் வந்து இப்ப அந்த விஷயத்த பத்தி பேசல அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு சாவல்யமே கிடைக்காது. ஏன்னு கேட்டா, நான் இந்த ஆராய்ச்சி செய்யும் பொழுது அது வந்து ராமேஸ்வரம் மண்டபம். இந்த ஆராய்ச்சிக்காக தீவுகள்ல போய் நான் இந்த கடல் பாசி எல்லாம் கலெக்ஷன் பண்ணணும். அப்படி தீவுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொன்னா அந்த தீவெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதாவது அது கல்ஃப் ஆஃப் மன்னார் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு சொல்றது. அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால பர்மிஷன் வாங்கி தான் போகணும். அப்பதான் நான் போய் நம்ம பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா அவர்களை சந்திச்சு, நான் இங்கதான் ஆராய்ச்சி பண்றேன், நான் இங்க பண்ணணும், எனக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு சொன்னோன்னே அவரு உடனே வந்து அவங்க அபிஷியலுக்கு சொல்லி அந்த ஆபீசர்லாம் எனக்கு லெட்டர் கொடுத்து நான் 30 தீவுகளையும் விசிட் பண்ணி நான் அங்கிருந்து அந்த பாசிகளை கலெக்ட் பண்ணி என்னோட ஆராய்ச்சியை முடிச்சேன். ஆராய்ச்சி முடிச்ச உடனே சப்மிட் பண்ணிட்டு நேரா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்களை தான் போய் பார்த்தேன். அவர்கிட்ட கொண்டு போய் என்னோட தீசிஸை காட்டினேன். அவர் நிறைய அதுல இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்த்து என்ன நிறைய கேள்விகள்லாம் கேட்டு, இன்னும் உங்களுக்கு டாக்டரேட் அவார்ட் ஆகலையா, நானே அவார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் மங்கையர்கரசி ஆல் த பெஸ்ட்ன்னு போட்டு APJ அப்துல் கலாம் சைன் பண்ணி கொடுத்தாரு. ஆனா அப்படி ஒரு ஹம்பிள் சிம்பிள் பர்சனாலிட்டி அப்படி இருந்ததுனாலதான் அவர் டாப் மோஸ்ட் மேன், நம்ம முதல் மனிதனா இருந்தாரு நமக்கு, நம்ம நாட்டுக்கு. அந்த விஷயம் என்னால மறக்க முடியாது. அப்படி ஒரு பெரிய சயின்டிஸ்டோட அசோசியேட் பண்ணி பேசி அவர்கிட்ட உதவி வாங்கி இந்த ஆராய்ச்சி பண்ணுனேங்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். வாழ்க்கையில மறக்க முடியாத தினம் அது. என்னோட தீசிஸ்ல அந்த போட்டோவை ஒட்டியிருக்கேன். அவர் எழுதி கொடுத்ததை யார் வந்தாலும் காட்டுவேன் சந்தோஷமா. சிறுதானியங்கள்லாம் ஆர்கானிக் ஷாப் அப்படிலாம் வச்சு நிறைய விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த கடல் பாசியும் அந்த மாதிரி கொண்டு வந்தா தான் மக்களுக்கு இதை பற்றி ஒரு அறிவு தெரியும், இதை இவ்வளவு தூரம் பயன்படுத்தலான்னு தெரியும். அதுக்கு ஏதாவது பண்றாங்களா? என்னோட ஆராய்ச்சிலேயே நான் வந்து டயபெட்டிக் பிஸ்கட் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது குக்கீஸ் சின்னதா ஒரு 4 பிஸ்கட் ஒரு பாக்கெட்ல இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். நானே என்னோட ஆராய்ச்சியில இந்த டயபெட்டிக் ரிலேட்டடா ஒரு பிஸ்கட் செய்யறேன். அதை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் வெளியில வரல. அந்த பிஸ்கட் ஒரு 4 பிஸ்கட்டா சின்ன சின்ன பாக்கெட்டா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, டீ சாப்பிடுற நேரத்துல இவங்க இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்ட்ரோலுக்கு வர சான்ஸ் இருக்கு, டெஃபினட்டா கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்ம சின்னதா இந்த சீவீட்ல குக்கீஸ், பிஸ்கெட்ஸ், வேஃபர்ஸ், சாக்லேட் இதெல்லாம் வந்து கொரியால எல்லாம் வந்துருச்சு, நம்ம நாட்டுல தான் வரல. நம்ம அதை வந்து ப்ரொமோட் பண்ணோம், நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகி இந்த பயன் நமக்கு கிடைக்கும். கட்டாயமா இதை நம்ம செய்யலாம். நான் என்னோட வாழ்க்கையில எப்படியாவது இதை கொஞ்சமாச்சும் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும், ஒரு 4-5 ப்ராடக்ட் ரெடி பண்ணி நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் என்னோட எய்ம். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்போ நம்ம புராணங்கள்லாம் படிச்சிருக்கிறோம். விஷ்ணு பகவான் வந்து பார்க்கடலிருந்து அமிர்தத்தை கொண்டு வந்த மாதிரி, அது தேவர்களுக்கெல்லாம் சாகா வரம் கொடுத்த மாதிரி, இப்போ எல்லா மனிதருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காக இந்த கடல் பாசி இருக்குது. ஸோ இதை கடல் அமிர்தம்னே சொல்லலாம் போல்கையே. உண்மைதான் மங்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா இது சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீ வெஜிடபிள்ஸ், கடற்கரையில இருக்கிற இந்த காய்கறிகள் அப்படிங்கிறது எதிர்காலத்துல சூப்பர் ஃபுட்டா வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம எல்லாரும் அங்கதான் போறோம், அதை சாப்பிட போறோம், எல்லாரும் ரொம்ப நல்லா வாழ போறோம்.
நம்ம நல்ல ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு இது உதவும். அதனால நிச்சயமா நம்ம இதை செய்வோம். வாழ்க வளமுடன். என்ன அதுக்குள்ள முடிச்சிட்ட மாதிரி தெரியுது. நான் இன்னொரு கேள்வி, எனக்கு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இதனுடைய பயன்கள் நிறைய சொல்றீங்க. மெடிசன்லாம் யூஸ் பண்ணலாம், உணவா யூஸ் பண்ணலாம், இன்னும் என்னென்னமோலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களே. அப்போ அதுக்கு எவ்வளவு தேவைப்படும், வால்யூம் குவான்டிட்டி தேவைப்படுமே, அது எங்கேருந்து நமக்கு கிடைக்கும்? இந்த கடல்ல இருந்து இவ்வளவுக்கும் கிடைச்சிருமா? கட்டாயமா கிடைக்கும். உங்க சந்தேகம் சரியானது தான். ஆனா நீங்க பாருங்க, உலகத்துல 3/4 தண்ணி தான், கடல் தான். இந்த கடல்ல கடவுளால படைக்கப்பட்ட தாவரங்கள். இப்ப எல்லாரும் மீன் போய் பிடிக்கலையா? மீன் என்ன காண போயிடுதா? இல்ல, கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கு. யாரும் போய் மீன் கொஞ்சம் கொண்டு கடல்ல விடுறது இல்ல, தானா வருது. அது மாதிரி கடவுளால படைக்கப்பட்ட இந்த கடல் தாவரங்கள் நீங்க பறிக்க வளரும். அதாவது ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்றது. நீங்க பறிக்கிறதுனால அது காணாம போறது இல்ல. கரெக்டா நீங்க மேல மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே இருக்கும். எத்தனை டன்னா எடுக்கிறாங்க. இது இல்லைன்னு சில பேர் கல்டிவேட் கூட பண்றாங்க. கடற்கரையோரத்துல இதை குடிசை தொழிலா எவ்வளவு வேணா கல்டிவேட் பண்ணலாம். இங்க பாண்டிச்சேரியில கூட அந்த கல்டிவேஷன் நடக்குது. அதாவது சீவீட் ஆக்வா கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் பாசியை வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் பாசியை வளர்த்து அவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க. இன்னும் பல நாடுகள்ல ஏற்றுமதி பண்றாங்க. டன்னா ஏற்றுமதி பண்றாங்க. பல மில்லியன் டாலர்களை அவங்க வருமானமா அடையிறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் நடக்கணும். நம்மளும் அதை செய்யணும், அந்த பயனை பெறணும். மங்கை, நீங்க நல்ல விதமா எனக்கு புரிய வச்சுட்டீங்க. மங்கை, நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப நல்ல விதமா எனக்கு பதில் கொடுத்துட்டீங்க. நான் என்ன நினைச்சேன், நம்ம இப்போ அரிசி நெல் இதெல்லாம் கொஞ்சம் போட்டா வருவோம், இப்போ இந்த கடல் பாசி நம்ம போட முடியாது, எப்படி வரும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு அருமையான விதமா நீங்க பதில் சொல்லிட்டீங்க. எப்படி மீனை வளர்க்கறதுக்கு, கடல்ல வளர்க்கறதுக்கு மீன் குஞ்சம் போடணுங்கிற அவசியம் இல்லையோ, அது மாதிரி கடல் பாசி வளர்க்கறதுக்கு நம்ம எதுவும் செய்ய வேணாம், அதுவா வளரும் அப்படின்னு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மங்கை. தேங்க்யூ. நேயர்களே, நிகழ்ச்சியின் முடிவாக ஒரு சிறிய பாடலை கேட்டு மகிழுங்கள். காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம்.